பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தினோம். ஆனால் நம்முடைய நேரம் பிள்ளைகள் எல்லோரும் தேர்வு எழுதி கொண்டிருந்த நேரமானதனால் பிள்ளைகளுக்கு அதில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் மாவட்டத்தில் அத்தனை மதரசாக்களின் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய மார்த்தாண்டம் வட்டாரத்திலிருந்தும் நாகர்கோவில் வட்டாரத்திலிருந்தும் ஒவ்வொரு மதரசாக்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டது. அதற்கு பின்னால் தான் நாம் ஒரு கண்காட்சிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசாறுகள், நாதாக்கள், சுஹதாக்களுடைய ஆசாறுகள், நபிமார்களுடைய ஆசார்களை கொண்ட புகைப்படங்களை பதித்த ஒரு கண்காட்சியை உருவாக்கினோம். இருந்தாலும் அந்த 2 மதரசாவினுடைய மாணவர்களும் நல்ல முறையில் 2 கண்காட்சிகளை தயார் செய்து கொண்டு வந்து இங்கே அவர்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு முதலில் பரிசு வழங்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். வெளியே நிற்கக்கூடிய சகோதரர்கள், மாணவர்கள் அத்தனை பேர்களும் பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து அமர்ந்து இந்த மஜ்லிஸை சிறப்பிக்குமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கண்காட்சியினுடைய கன்வீனர் மௌலவி ஹம்சா சமதானி ஹஸ்ரத் அவர்களை இங்கே பள்ளிவாசலுக்குள்ளால் வருமாறு பாசத்தோடு வேண்டிக் கொள்கின்றோம். எல்லோரும் வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு பாசத்தோடு வேண்டுகின்றோம். இருங்க சொல்றேன். உள்ள வாருங்க ஹசரத், எல்லாரும் உள்ள வாருங்க. அறிவிச்சலாமா? கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் மாவட்டத்திலிருந்து 2 மதரசாக்களில் கலந்து கொண்ட 2 மதரசாக்களில் கண்காட்சியில் சிறந்த பரிசாக முதல் பரிசாக வெற்றி பெற்றவர்கள் எம் சஜினா ஃபாத்திமா, சன் ஆஃப் டாக்டர் ரஃபீக், அல் மதரசத்துல் புகாரியா, அழகிய மண்டபம். இந்த பரிசை நடுவர்களான 2 உஸ்தாதுமார்களும் ஃபைஸ் ஹசரத் வாங்க வாங்க வாங்க, உங்கள் முன்னிலையில் தான் கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்க. வட்டாரத்தினுடைய தலைவர் உஸ்தாத் அவர்களையும் இதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மாணவியினுடைய பாப்பா அவர்கள் வருகின்றார்கள். அது வாங்க இந்த பக்கம்.
இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் அசத், இந்த பக்கம் பிஸ்மில்லா. இதை மாணவியினுடைய தந்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்களுக்கான முதல் பரிசுக்கான காசோலை வழங்கப்படுகின்றது. இரண்டாவது பரிசை வடசேரியில் செயல்பட்டு வரக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டடி சென்டர் மாணவர்கள் ஒரு குழுவாக 2 பேர்கள் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை விரிவாக்கியுள்ளார்கள். அவர்கள் 2 பேர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஒரு மாணவருடைய பெயர் அல் ஃபௌசான் முஸ்தபா, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. முஹம்மது சுஹைம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 2 மாணவர்களுக்கும் காசோலை வழங்கப்படுகின்றது. தனித்தனியாக காசோலை வழங்கப்படுகின்றது. இது இவரு குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இது போன்றதான நிகழ்வுகளில் மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய இது போன்றதான பல திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் மூலம் மாணவர்களுக்கு நல்ல எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நாம் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அல்லாஹ் அதை கபூல் செய்தருள் புரிவானாக. நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். எப்போதுமே நம் பகுதியில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் நிறைவுரையாகவும் அழகிய ஒரு துஆவையும் கொண்டு நாம் நிறைவு செய்வது நம்முடைய மண்ணின் மைந்தர் மாவட்டத்தின் சையீத் அவர்களை கொண்டு நிறைவு செய்கிற பழக்கம் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஜ்லிஸும் அதே போல நிறைவு பெறும். அதற்கு முன்னதாக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்த 2 உலமா பெருமக்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு இப்போது அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக ஷீல்டுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதில் இந்த நினைவு பரிசை நமது மாவட்டத்தினுடைய ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவரும் அரசு காஜியும் மாவட்டத்தின் பெரும்பான்மையான உலமாக்களின் உஸ்தாதுமான நம்முடைய அபூ சாலிஹ் ஃபாதில் பாக்கவி ஹஸரத் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். முதலாவதாக நினைவு பரிசு எஸ்எம்எஸ் உமர் ரிதுவான் மௌலானா மௌலவி உமர் ரிதுவான் ஹஸரத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் ஹஸரத் அவர்களிடத்தில் பயின்ற மாணவர்களும் கூட. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்கள் இப்போது நினைவு பரிசை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஊருக்கு உரை நிகழ்த்திய உமர் ரிதுவான் என்னுடைய மாணவரும் சொன்னாங்க. என்னுடைய மாணவரும் சொல்கிறதை விட தக்கடையில் சமதானியா அரபிக் கல்லூரியில் பயின்ற மாணவர். நாம் ஆரம்ப நேரத்தில் வீடுகளில் சாப்பாடு ஏற்படுத்தியிருந்தோம். அந்த நேரத்தில் இந்த வீட்டில் இது 2 பிள்ளை இருந்தாங்க. காயல்படுத்த பிள்ளையிலோ ஒரு பிள்ளையில் அல்ஃபஸ்ரா வீட்டில் சாப்பிட்டாங்க. இவங்க இந்த பகுதியில் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. வீடு அவங்களுக்கு சரி ஞாபகத்துக்கு இல்லை. பள்ளிக்கு பின்னால் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிக்கு பின்னால் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க. ஒன்றை மட்டும் யோசிங்க, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் நம்ம ஊரில் ஓதி நாம் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு சிறந்த மௌலவியாகவும் தமிழகத்திலையும் வெளிநாடுகளிலையும் சிறந்த ஒரு ஆலிம் என்று
பேர் வாங்குவதற்காக பேரை தந்த அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு வழிவகுத்த தக்கலைவாழ் மக்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்து அவர்களுக்கு இந்த மத பரிசை வழங்குகின்றேன். नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत. அடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த மௌலானா மௌலவி முஸ்தபா மசலை ஹசரத் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலா. தொடர்ந்து நமது மாவட்ட தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு நமது சையீத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். குலு தக்பீர், குலு தக்பீர், நாரே ரிசாலா. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியின் நிறைவுரையாக